நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொறுத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு. மாநில அரசின் விருது பெற்ற இயக்குநரான தயாள் பத்மநாபன் பல மொழிகளில் கதைக்கான உள்ளடக்கத்தை மையப்படுத்தப்பட்ட தரமான திரைப்படங்களை வழங்கி வருபவர். அவரது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் திரைப்படமான லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூன் 25 திரையரங்கில் வெளியாக உள்ளது. 2M சினிமாஸ் மற்றும் டி பிக்சர்ஸ் நிறுவனங்களின் சார்பில் KV ஷபரீஷ் தயாரித்துள்ள இப்படத்தில் வெற்றி ரங்கராஜ் பாண்டே, பிரிகடா, சாகா, மாறன், சரவணன், லிஸ்ஸி, ஆண்டனி, லோகன், கண்ணன், நர்மதா, அருவி மதன், கன்யா பாரதி, கவிதா பாரதி மற்றும் சுப்பிரமணியம் சிவா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளனர். இப்படத்தில் பிரம்மாண்டமான பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை நகரில் படக்குழுவினரின் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்வின் சிறப்பாக படத்தின் காட்சிசார் சுருக்கமும் கதாபாத்திர அறிமுகமும் ஊடகங்களுக்கு பிரத்யேகமாக திரையிடப்பட்டது. இது படத்தின் உலகத்தையும் கதாபாத்திரத்தையும் சுற்றிய சுவாரஸ்யமான முன்னோட்டத்தை வழங்கியுள்ளது. ஜூன் 25, 2026 நடைபெறவுள்ள திரையரங்கு வெளியீட்டிற்கான எதிர்பார்ப்பை மேலும் உயர்த்தியுள்ளது. நிகழ்ச்சியில் பேசப்பட்ட முக்கிய கருத்துக்களின் தொகுப்பு. நடிகர் முயற்சியாளமான கவிதா பாரதி பேசும்போது, தயாள் பத்மநாபன் கர்நாடகாவில் தொடர்ந்து தரமான மற்றும் துணிச்சலான படைப்புகளை வழங்கும் இயக்குநராக கொண்டாடப்படுகிறார். அவரது 3வது தமிழ் திரைப்படமான லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. ஆரம்பத்தில் அவர் என்னை தொடர்பு கொண்டு திரைக்கதை மற்றும் வசனங்கள் எழுதுமாறு கேட்டார். இந்த படம் எங்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பானது. பார்வையாளர்களுக்கு இது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றார். ஒளிப்பதிவு எம். பன்னீர்செல்வம் பேசும்போது, எழுத்து வலுவாக இருக்கும்போது திரைப்படம் ஆழமாக மாறுகிறது. தொழில்நுட்ப கலைஞர்களும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க முடிகிறது. கொன்றால் பாவம் படத்தில் அசல் பதிப்பை பார்த்த பிறகு தயாளுடன் எனது நட்பு தொடங்கியது. பல இயக்குநர்கள் வளர்ச்சியுடன் தங்களது படைப்புகளின் அளவை பெரிதாக்க முயல்வார்கள். ஆனால் தயாள் தனது கலை நேரத்தில் உறுதியாக இருக்கிறார். கலை நோக்கில் உறுதியாக இருக்கிறார். மிகைப்படுத்தல்களை தவிர்க்க ஒவ்வொரு துறையையும் திட்டமிட்டு அணுகிறார். திரைக்கதை கட்டத்திலேயே ஒளிப்பதிவாளரை இணைக்கும் இயக்குநர்கள் அரிது. குழுவின் மீதான அவரது மரியாதை அபாரமானது. இப்படம் பார்வையாளர்களுக்கு ஒரு காட்சியாக இருக்கும் என்றார். இசையமைப்பாளர் தர்புகா சிவா பேசும்போது, பல படங்களில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தாலும் சில படங்களில் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. எல்லா படங்களும் முடிந்த பின் பெருமிதத்தை தராது. ஆனால் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு எனக்கு மிகுந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் அளித்துள்ளது. ஹூக் ஸ்டெப்ஸ், ட்ரெண்டிங் ஃபார்முலாக்கள், வைரல் அம்சங்கள் பற்றி எங்களிடம் பேச்சே இல்லை. திரைக்கதை கேட்டதை மட்டுமே செய்ய வேண்டும் என்பது தயாள் சர்மா நேர்மையாக இருந்தார். நடிகர் வெற்றி தயாள் சார் போல இவ்வளவு திட்டமிடலுடன் செயல்படும் இயக்குநரை நான் பார்த்ததில்லை. கொன்றால் பாவம் படத்தில் பிறகு அவருடன் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது இப்போது நனவாகியுள்ளது. படம் மிகவும் சிறப்பாக உருவாகியுள்ளது. குழு முழுவிற்கும் எனது நன்றி என்றார். நடிகர் சரவணன், இது தயாள் சாரின் 3வது தமிழ் படம் என்றாலும் அவர் கன்னடத்தில் ஏற்கனவே 18 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவர் மேலும் பல தமிழ் படங்களை இயக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவரது திட்டமிடல் அனைவரும் தெளிவாகவும் அமைதியாகவும் வேலை செய்ய உதவியது. இந்த படம் பார்வையாளர்களுக்கு மிகவும் சிறப்பான அனுபவமாக இருக்கும் என்றார். நடிகர் பிரிகடா சாகா பேசும்போது, இந்த படத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தயாள் சார் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, அருமையான மனிதனும் கூட. படப்பிடிப்பு அனைவரையும் குடும்பத்தினராக கவனித்தார். எனக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரம் மிகவும் நெருக்கமானது. முதல் காட்சியிலே என் பாட்டியின் ஆன்மாவுடன் இணைந்து உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்வை முழு படத்திலும் தக்க வைத்து கொண்டேன் என்றார். அருவி மதன் பேசும்போது, சிறிய பட்ஜெட் படங்களுக்கு வலுவான உள்ளடக்கம் இருந்தால் அவை நிச்சயம் வெற்றி பெறும். என் நூடுல்ஸ் படத்தின் மூலம் இதை அனுபவித்தேன். தயாள் சார் அதே பாதையில் பயணிக்கிறார். படப்பிடிப்பு வழங்கப்பட்டது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே பாதை பயணிக்கிறார். படப்பிடிப்பு தொடங்கும் முன்பே சம்பளம் வழங்கப்பட்டது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திட்டமிட்ட முறையில் உருவாக்கப்பட்ட வணிக ரீதியாக வெற்றி பெறும் என்றார். நடிகை லிஸ்ஸி ஆண்டனி பேசுவோம், இந்த படத்தில் நான் சூடாமணி என்ற கதாபாத்திரம் நடித்துள்ளேன். பொதுவாக நடிகர்களுக்கு தாங்கள் செலுத்திய உழைப்பிற்கு இறுதி வெளியீடு நியாயம் செய்யுமா என்ற சந்தேகம் இருக்கும். ஆனால் தயாள் சார் இயக்கும் படங்களில் அத்தகைய கவலை தேவையில்லை. அவரது தெளிவான கலைநோக்கம் திட்டமிடலும் நடிகர்களின் நடிப்பும் உயர்த்தி காட்டும் என்றார். நடிகர் இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா பேசும்போது, தயாள் மிகுந்த தெளிவுடைய மனிதர். அவர் வீடு கட்டினாலும் திருடர்கள் எளிதில் உள்ளே வருவதற்கே ஒரு தனி வழியை திட்டமிட்டு வைத்திருப்பார் என்று நகைச்சுவையாக சொல்வேன். அந்த அளவுக்கு அவர் திட்டமிடல் அசாதாரணமானது. தனுஷிடம் நான் கண்ட தெளிவை இப்போது தயாளிடம் பார்க்கிறேன். வணிக மற்றும் மாற்று சினிமாவை இடையேயான இடைவெளியை இந்த படம் அழகாக இணைக்கிறது என்றார். நடிகர் ஆர்வ பேசும்போது, ஒரு கொலைக்காக குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கேள்வி இந்த படம் எழுப்புகிறது. தயாள் பத்மநாபன் மிக திறமையான இயக்குனர். குறுகிய காலத்தில் திட்டமிட்டு தரமான படைப்புகளை உருவாக்கும் அவரது திறமையை கண்டு நான் எப்போதும் பாராட்டுவேன். அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்றார். இயக்குனர் தயாள் பத்மநாபன் பேசும்போது, எங்கள் தயாரிப்பாளர் ஷபரீஷ் தற்போது மொரிஷியஸில் தனது அடுத்த படத்தில் படப்பிடிப்பு உள்ளார். ரங்கராஜ் பாண்டேவும் அவருடைய இருக்கிறார். அதனால் இருவரும் இன்று வர முடியவில்லை. இது என் 22வது திரைப்படம், 3வது தமிழ் திரைப்படம் ஆகும். இந்த திரைப்படத்தை பற்றி சில முக்கிய
தகவல்களை நாங்கள் திட்டமிட்டு மறைத்துள்ளோம். அவை வெளியீட்டுக்கு பிறகுதான் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தப்படும். உண்மை சம்பவங்களை அடிப்படையாக 1972ஆம் ஆண்டை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை கைதியின் வாழ்க்கையில் ஒரு இரவை மையமாக கொண்டு அவன் கடந்த காலத்தை மீள் பார்க்கும் கதையாக இதை அமைத்துள்ளோம். கணக்குத்துறையில் பணியாற்றியதால் என் தமிழ் பேசும் திறன் சற்று குறைந்தது. இந்த படத்தின் திரைக்கதை மற்றும் வசனங்களை சிறப்பாக வடிவமைக்க கவிதா பட் சாருக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். என் நடிகர்கள் அனைவரும் தங்கள் இதயத்தை தான் ஆன்மாவையும் இந்த படத்திற்காக அர்ப்பணித்துள்ளனர். தொழில்நுட்ப கலைஞர்கள் நான் கொடுத்த அழுத்தத்தை பொறுமையை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து படக்குழு ஊடகங்களுடன் கலந்துரையாடி திரைப்படம், கதாபாத்திரங்கள் மற்றும் உருவாக்க அனுபவங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பிரத்யேக காட்சி சார் சுருக்கமும் கதாபாத்திர அறிமுகமும் ஊடகங்களின் பாராட்டி பெற்ற நிலையில் ஜூன் 25 அன்று உலகம் முழுவதும் வெளியாக உள்ள லட்சுமிகாந்த கொலை வழக்கு திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.